என் நேசர் என் நேசர் எனக்கு என் ஸ்தலங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போலச் செண்டு. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சைத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறார்கள். அவரை என் நேசர் என்று அன்போடு அழைக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் நமக்கு பிரியமுள்ள நேசராக இருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்கும் கிறிஸ்துவானவர் பிரியமுள்ள நேசராக இருக்கிறார். கிறிஸ்து மாத்திரமே அவர்களுக்கு நேசர். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவை தவிர வேறு நேசர் யாரும் இல்லை. கிறிஸ்துவை பற்றி இங்கு சொல்லும்போது அவரை வெள்ளை போலச் செண்டு என்றும் மருதோன்றி பூங்கொத்து என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே பார்ப்பதற்கு அழகானவை, நறுமணம் கொடுப்பவை, மனதிற்கு ஆறுதலாக இருப்பவை, உள்ளத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பவை. சுவிசேஷத்தின் உபதேசமும் ஆவியானவரின் ஆறுதல்களும் நம்முடைய ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாம் கிறிஸ்துவானவருடைய அன்பில் இளைப்பாறுகிறோம். வெள்ளை போலச் செண்டு என்னும் வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க சொல்லுக்கு பாவ நிவாரணம் என்றும் பொருள் சொல்லலாம். கிறிஸ்துவானவர் எல்லா விசுவாசிகளுக்கும் நீதியாக இருக்கிறார். அவரே நமக்கு நீதியான வெள்ளை போலச் செண்டாக இருக்கிறார். நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் அவரே பரிகாரமாக இருக்கிறார். கிறிஸ்துவானவரே நம்முடைய பாவங்களை போக்கும் பாவ நிவாரணமாகவும் இருக்கிறார். மணவாட்டி தன் நேசரை பற்றி சொல்லும்போது என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களில் நடுவில் தங்கியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வாக்கியத்திற்கு அவர் என்னுடைய இருதயத்திற்கு அருகாமையில் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷர்கள் அவருடைய மடியில் தங்கி இளைப்பாறுதல் அடைவார்கள். நாம் கிறிஸ்துவின் மடியில் தங்கி இருக்கும்போது கிறிஸ்துவானவரும் நம்முடைய இருதயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறார்.